வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கேரளாவோட ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப டேஸ்டியான நேந்திரம் பழத்தை வச்சு செய்யக்கூடிய நேந்திரம் பழம் பொரி தான் செய்ய போகிறோம். இந்த பழம் பொரி செய்கிறதுக்கு அந்த பழம் நல்லா கனிஞ்சு இருக்கணும். அந்தளவுக்கு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரைச்சி நம்ம ரொம்ப தின்னாக பண்ணிடக்கூடாது. பஜ்ஜி மாவுக்கும் நம்மளுடைய அரிசி மாவுக்கும் நடுவில் ஒரு பதம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். இப்போ இந்த நேந்திரம் பழத்தை நம்ம இந்த பக்கம் 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம். நேந்திரம் பழம் இந்த அளவுக்கு நல்லா பழுத்திருந்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா பழத்தையும் நம்ம உரிச்சு எடுத்துடலாம். இந்த பழம்பொரி கேரளாவிலேயே ரொம்ப 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 ஸ்பெஷல். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி நம்ம ஊர்லலாம் பஜ்ஜி ஃபேமஸோ அது மாதிரி தாங்க கேரளாவில் இந்த பழம்பொரி ஃபேமஸ். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம பேட்டரை 1 hour நல்லா ஊற வச்சுருக்கணும். நீங்கள் 3 hours ஊற வைக்கிறதுனா கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றி நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கணும். இப்போ நம்ம அந்த பேட்டரில் அந்த பழத்தை நல்லா நனைச்சி நம்ம போட்டுடலாம். அந்த மாவோடையே நம்ம கொண்டு போகலாம். மாவை இழுத்து விட்டுட்டு நம்ம பஜ்ஜிக்கு போடுற மாதிரி போடக்கூடாது. மாவோட நல்லா மாவை வச்சு நம்ம அந்த பழத்தில் வச்சு நம்ம போட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகும். இந்த கலர் எதனால் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கிங் சோடாவும் மஞ்சத்தூளும் சேர்த்ததுனால அது ரியாக்ட் ஆகி இந்த கலர் வருது. இப்போ இந்த பக்கம் 5 நிமிஷம் அந்த பக்கம் 5 நிமிஷம் நல்லா இதை பொரிய விடலாம். பாருங்க, சூப்பராக இது பொரிஞ்சிருச்சு. அந்த பபிள்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரியே நெக்ஸ்ட் பேட்சை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதையும் நம்ம அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான கேரளா ஸ்பெஷலான நேந்திரம் பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. நேந்திரம் பழம் ரொம்பவே சத்தான ஒரு பழம். குழந்தைங்களுக்கு இந்த பழத்தை கொடுக்கறனால அந்த குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இதுக்கு மேலே ஹனி ஊற்றியும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குன்ட்டு. டேஸ்டியான பழம்பொரி தயாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோவில் மீட்